கடந்த 3 ஆண்டுக்கு உள்ள கூட மாண்புமிகு பாரத பிரதமர் பல தடவை வந்திருக்கார். தமிழகத்திற்கான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட அல்லது நிறைவு செய்யப்பட்ட திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்க மாண்புமிகு பிரதமர் அளவுக்கு தமிழ்நாட்டின் மீது அதன் முன்னேற்றத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு திராவிடியன் பார்ட்டி கூட இல்லை. ஏனென்றால் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். நான் மாண்புமிகு பிரதமர் இங்க டிஃபென்ஸ் காரிடியர் பாதுகாப்பு வழித்தடத்தை துவங்கி வைக்க வந்தார். அப்போ தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லாத தமிழகத்தின் விரோதிகள் திராவிட முன்னேற்ற கழகம், மதிமுக, கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் கோபேக் மோடின்னு கருப்பு பலூன் விட்டு விளையாடினாங்க ஸ்கூல் குழந்தை மாதிரி. 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்க ஒரு திட்டம் வருதுன்னா தமிழ்நாட்டின் மீது திமுகக்கோ, மதிமுகக்கோ, கம்யூனிஸ்டுக்கோ, காங்கிரஸுக்கோ அக்கறை இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? நீங்க பூமாலை போட்டு பிரதமரை வரவேற்று இருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு திட்டத்தை கொண்டு வரார். ஆனா அதை எதிர்த்த தமிழ் இன விரோதிகள் இன்னைக்கு ஏதோ தமிழ்நாட்டுக்கு பேசுற மாதிரி பேசுறாங்க. தேர்தலுக்கு தான் மாண்புமிகு பிரதமர் வர்றாருன்னு சொல்றாங்க. இல்ல, அப்ப வந்தப்ப எந்த தேர்தலும் இல்ல. ஆகவே தமிழகத்திற்கு இப்ப தூத்துக்குடிக்கு வந்தப்ப கூட திருநெல்வேலி வந்த சமயத்தில் 17,800 கோடி ரூபாய் திட்டத்தை துவங்கி வைத்தார். ஆகவே தமிழகத்தின் முன்னேற்றத்தில் அக்கறை இருக்கின்ற ஒரே கூட்டணி என்டிஏ. ஆகவே அது நேற்றோடு மிகப்பெரிய வலிமையோடு, நான் ஒன்னும் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, நாங்க என்னவோ எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மிகப்பெரிய அளவில் கூட்டணி வச்சுடுவோம்னு மாறுதட்டியவர்கள் எல்லாம் இன்னைக்கு எங்க கிளம்பினாங்களோ அங்கேயே வண்டி போகலன்னு பல பத்திரிகைகள் நீங்க தான் எழுதுறீங்க, ஊடகங்கள். அந்த மாதிரி இருக்கின்ற சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து கட்சிகளையும் இணைத்து முன்னேறிக் கொண்டிருக்கிறது.